ஹலோ வியூவர்ஸ், நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை அருகில் உள்ள ஒரு கிராம பகுதி தாண்டி வந்தால் அங்கே வந்து கல்மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இது பார்த்திங்கன்னா வந்து மணல் ஃபுல்லாகவே காணப்படுது. இங்கே வந்து கல்மரங்கள் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, வரிசையாக நிறையா இருக்குது. பார்த்தாலும் நிறையா கல்மரங்கள் நிறையா இருந்து காணப்படுகின்றன. அதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலப்போக்கில் இருந்து 247 ஏக்கர் பரப்பளவில் 200க்கும் மேற்பட்ட கல்மரங்கள் காணப்படுகின்றன. இது பார்க்க 2 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் காடுகளில் ஆற்றில் அடித்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் மணலோடு கூழாங்கற்கோடு சேர்ந்து இங்கிருந்த நீர்நிலைகள் படிந்தன. காலப்போக்கில் மென்மேலும் படிவங்கள் அடுக்கடுக்காக படிந்ததால் ஏற்பட்ட வெப்ப அழுத்த மாற்றங்களால் இவை மரத்தின் தன்மை இழந்து சிலிக்காவை எடுத்துக்கொண்டு கல்மரங்கள் மாறின. ஆயினும் கல்மரங்கள் கால வளையங்கள் கணுக்கள் போன்றவை மரத்தின் தோற்றங்கள் மாறாமல் அப்படியே காணப்படுகின்றன. இங்கே சுமார் 247 ஏக்கர் பரப்பளவில் 200க்கும் மேற்பட்ட கல்மரங்கள் பெரும்பாலும் படுக்கை வாக்கில் கிடக்கும். இந்த அடிமரங்களில் கிளைகளோ வேர்களோ பட்டையோ காணப்படாமையால் இவை இப்போது இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த கல்மரங்கள் நிறைந்து காணப்படுகிறது. நீங்கள் வந்தால் பாருங்கள், திருவாக்கரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த அம்மனை தரிசிட்டு நீங்கள் வந்து இந்த கல்மரங்களை பார்த்துட்டு போகலாம். நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு பார்த்தா கம்பீரமாக இருக்கும். பார்த்தா கல்மரம் மாதிரி தெரியும், ஆனால் கல்மரம் தான் ஃபுல்லாகவே. சும்மா மரம் மாதிரி இருக்கும், இதை போன மாதிரி. ஒன்று வந்து மரங்கள் தான். நான் நினச்சேன் ஏதோ மரங்கள் தான் சும்மா அப்படி வச்சுருக்கான்னு பார்த்தேன், ஆனால் உடைச்சி பார்த்தாலே அது வந்து கல்மரங்கள் தான், நல்லாவே தெரியுது. பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் காணப்படுது. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லாம் ஃப்ரீ தான், எப்போ வேணாலும் வரலாம் போகலாம். ஆமாம், நல்லாயிருக்கு. நல்ல ஒரு இதாக செஞ்சுருக்காங்க, பராமரிச்சுட்டு வராங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை அம்மனை தரிசித்து சிவபெருமானை தரிசித்து வந்தால் உள்ள 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கல்மரம் நிறைந்து காணப்படுகின்றன. கண்டிப்பாக வாங்க, நல்ல ஒரு பிளேஸ் தான், பார்க்கக்கூடிய இடம் தான். நீங்கள் எல்லோரும் வரலாம், வந்து எல்லாருமே பார்க்கலாம். நல்லாயிருக்கு, கல்மரங்கள் நிறைந்து காணப்படுது. ஆமாம், இது ரொம்ப பராமரிச்சு வராங்க. தொழில் ஆய்வு போட்டிருக்காங்க. மூடிய விதை தாவரம், திறந்த விதை தாவரம் போட்டிருக்காங்க. சயின்ஸ் பேரில் அது வேறு போட்டிருக்காங்க. அது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வாய்க்கில் நுழையலை. ஆமாம், நீங்கள் வந்தால் கண்டிப்பாக பாருங்கள், திருவக்கரை பக்கத்தான். ஆமாம், அப்படி பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா வானூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கூட தான் வரும், அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மயிலத்துலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது. ஆமாம், கூட்டேரிப்பட்டு வந்து வரலாம், திண்டிவனத்துலேருந்து கூட்டேரிப்பட்டு வழியாக வந்து வரலாம், விழுப்புரம் கூட்டேரிப்பட்டு வந்து வரலாம், மயிலம் முருகன் கோயில் வழியாக வரலாம். இந்த கோயில் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த கல் மரங்களை கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப ஆச்சரியமாக சேகரித்து பராமரிச்சுட்டு வராங்க.